அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சமீபமாக தேர்தல் களத்திலே திராவிட முன்னேற்றக் கழகம் தோல்வியடைந்தது. இன்றைக்கு அந்த கட்சி ஏன் தோல்வியடைந்தோம், எப்படி 2006 மிகச்சிறப்பான ஆட்சியை வழங்கினார்களோ அன்றைக்கு 2011 தோல்வியுற்றார்கள். அதுபோலவே 2021 ஆட்சியை பிடித்தும் திராவிட முன்னேற்றக் கழகம் தோல்வியை சந்தித்திருக்கிறது என்றால் எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க. இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களின் கவர்ச்சியில் ஆட்சி இழந்து விட்டோம், அதுவும் இருக்கலாம். மிகப்பெரிய ஓட்டு வங்கியை அவர் பிடித்திருக்கின்றார்கள் என்றால் அது மாற்றம் வேண்டி ஒரு விருப்பத் தேர்வு தான் விஜயை ஒழிய திமுகவிற்கு வாக்களிக்கக்கூடாது என்ற ஒரு மாறுபாடு தானே ஒழிய மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறக்கூடாது என்பது ஒட்டுமொத்த மக்களின் மனமாக மாறியது ஏன்? நல்ல ஆட்சி, மாற்று கருத்து இல்லை. ஆனால் முழுமையான ஆட்சியா? கடைசியாக சொன்னார் மா சுப்பிரமணியன் அவர்கள். போராட்டம் செய்கிறவர்களை பார்த்து பேஷனுக்காக போராடுகிறார்கள், எங்கள் வாழ்வாதாரம் என்பது அவர் காது கெட்டவில்லை. அங்கே அவர் தோல்வியை சந்திப்பதற்கு மூலகோலானார். ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வியில் 25,000 பேர் சமக்கர சிக்ஷா ஸ்கீமில் பணிபுரிகிறாங்க. என்ன சொன்னீங்க தேர்தல் அறிக்கையில்? 10 ஆண்டுகள் தற்காலிக பணிகள் இருந்தால் பணி நிரந்தரம் செய்கிறேன்னு சொன்னீங்களா? நாங்கள்லாம் ஏதோ நேற்று வந்தவர்கள் அல்ல, 25 ஆண்டு கடந்த பணியாளர்கள். அப்படிப்பட்ட பணியாளர்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க? உங்கள் தோல்விக்கு மிக முக்கிய காரணமே இந்த 25,000 பேரும் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸு இருந்தாங்க தெரியுமா? கடைசியாக 31 நாள் ஜனவரி மாதம் முழுசாக போராடி அவங்க வீட்டுக்கு வந்தவங்களுக்கு நீங்கள் சம்பளத்தை பிடிச்சிங்க பார்த்தீங்களா? அடுத்த மாதம் தேர்தல் நடக்குது, எந்த அரசியல் கட்சியாவது அவங்களுக்கான சம்பளத்தை பிடிப்பாங்களா? யோசிச்சு பாருங்கள். ஒரு வலிய கருத்தை சொல்கிறேன் கேளுங்க. ஒரு ஆசிரியரை இடையில் நான் சந்தித்தேன். அவர் சொன்னார், நான் சேமித்து வைத்த ரூபாய் 1,00,000 இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டதுனால எனக்கு உடல்நல குறைவாக போயிடுச்சு, என் சேமிப்பும் போயிடுச்சு, என் சம்பளமும் போயிடுச்சு. இப்படி இருக்கிற சூழலில் நான் எப்படி சார் இந்த கட்சிக்கு ஓட்டு போட முடியும்? ஆனால் நாங்கள் தலைமுறையாக இந்த கட்சிக்காரர்கள் சார், நல்லா புரிஞ்சுக்கணும், நாங்கள் தலைமுறையாக இந்த கட்சிக்காரர்கள் சார். ஆனால் எங்களை கழுத்து அறுத்துட்டாங்க சார். நாங்கள் விரக்தியில் வேறு வழியே இல்லாமல் ஓட்டு போட வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டுட்டோம். தயவு செய்து மாண்புமிகு ஸ்டாலின் ஐயா அவர்களே, மாண்புமிகு திராவிட முன்னேற்ற கழகத்தின் எந்த உறுப்பினராவது இருந்தாலும் இந்த வார்த்தையை கேளுங்க. எப்படி நாங்கள் மாறணுங்கிறத நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் வரும்பொழுது என்ன சொன்னீங்க? 100 நாளில் நிறைவேற்றுறோன்னு சொன்னீங்க. நீங்கள் வரும்போது என்ன சொன்னீங்க? விடியலாட்சி கொடுப்பேன்னு சொன்னீங்க. நீங்கள் வரும்போது என்ன சொன்னீங்க? நான் இந்திய நாட்டிலேயே சிறப்பான ஆட்சியை தருவேன்னு சொன்னீங்க. கொடுத்தீங்களா? பெண்களுக்கு 1000 ரூபா கொடுத்துட்டேங்கிறதுக்காக நீங்கள் வெற்றி பெறுவோன்னு எப்படி நீங்கள் நினச்சிங்க? ஐயா எடப்பாடி அவர்கள் ஃபீல்ட் அவுட் ஆகி இன்றைக்கி 10 வருஷம் ஆயிடுச்சு. அவரை நீங்கள் எதிரியாக நினச்சிக்கிட்டு அரசியல் பண்ணிங்கன்னா நீங்கள் வெல்ல முடியுமா? நீங்கள் பெரிய அரசியல் சாணக்கியர்கள் தான், நாங்கள் எளிய மனுஷங்க தான். ஆனால் இந்த கருத்தெல்லாம் உங்களுக்கு தெரியுதான்னு நான் யோசிக்கிறேன். அதனால தான் இந்த மாதிரியான கருத்துக்களை சொல்கிறேன். எதிர்க்கட்சியாக நீங்கள் செயல்பட போகிறீங்க அப்படின்னு
சாக்டோஜியோ போராட்டத்தில் ஒரே வருஷத்தில் சொன்னாங்க, நீங்கள் எதிர்க்கட்சியாக மிகச்சிறப்பாக செயல்படுறீங்க, நீங்கள் எதிர்க்கட்சி வரிசையில் தான் உட்காருவீங்கன்னு முதல் ஒரு இடத்துல சொன்னாங்க. ஏன் உங்கள் காதுக்கு விழுகவே இல்லை? நீங்கள் தோற்று போயிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலை. நீங்கள் தோற்று போயிட்டீங்கிறதுக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் அழுதுகிட்டு இருக்கிறோம். பலருக்கு அது தெரியுதான்னு தெரியல. திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வி பெற்றது அப்படிங்கிறதுக்காக மாற்றி ஓட்டு போட்டோம்னு மாநிலால் தூக்கம் இல்லாமல் அழுதோம். ஏன்னா மாற்றி ஓட்டு போட வச்சிட்டிங்க. எவ்வளோ பெரிய மோசமான உங்கள் செயல்பாடு இருந்துச்சு தெரியுங்களா? தமிழ்நாட்டில் எதிரியே இல்லைன்னு எப்படி உங்களுக்கு சிந்தனை வந்துச்சு? ஒவ்வொரு முறையும் ஆட்சியை கோட்டை விடுறீங்க. எனக்கு தெரிஞ்ச ஐயா ஸ்டாலின் ஐயா அவர்கள் தொடர்ந்து 25 ஆண்டுகள் ஆளக்கூடிய எல்லா கேப்பபிலிட்டியும், எல்லா ஞானமும், எல்லா அரசியல் தெளிவும் உள்ள ஒரே தலைவர் அவர். மிகப்பெரிய மிக நீண்ட அனுபவம் உள்ளவர். சொல்லுவாங்க குடும்ப கட்சி, குடும்ப ஆட்சி இருக்கட்டுமே, எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிட்டு தானே இருந்தோம். ஆனால் அவங்களால செயல்பட முடியலை. அதுதான் பெரிய கோபம். எங்களுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த மக்களுக்குமே அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஏன் உங்களுக்கு ஒருத்தருக்கு கூட எட்டலை? அதாவது நீங்கள் ஆட்சி முடித்த 2 ஆண்டில் நீங்கள் தோக்க போறீங்கிறது பல இடங்களில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. யாரோ ஒருத்தர் உங்களை புகழ் பாடுறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கள மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கக்கூடாது. யார் உங்களை திட்டுறாங்க அப்படிங்கிறது நீங்கள் மனசில் வச்சுக்கணும். நாங்கள் சும்மா 1500 பேர் தான். மண்டலத்துக்கு 100 பேர் போராடினோம். சேலத்தில் போராடினதுக்கு நாள் உண்ணாவிரத போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்தாங்க. மறுநாள் காலையில் உங்களுக்கு உண்ணாவிரதம் இல்லைன்ட்டாங்க. பெரிய கொடுமை என்னென்னா சார், நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்குங்க. இது ஒரு வேளை பொது வெளியில் பகிர்ந்து கொண்டால், இது பிரபலம் அடைந்தால் நீங்கள் இந்த விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளுங்க. சாலையில் உட்காந்து அதாவது போராட்டம் பண்ணணும்னு முடிவெடுத்துட்டோம். சாலையில் உட்காருவதற்கு அனுமதி தரலை. விரித்திருந்த கார்பெட்டை நாங்கள் எல்லாம் பளிச்சென்று உடை உடுத்திய ஆசிரியர்கள் போயிருக்கிறோம். விரித்திருந்த கார்பெட்டை போலீஸ் அள்ளிட்டு போயிருச்சு. ஏன்யா? இந்த ஆட்சியோட லட்சணம் அதுதான். புரியுதுங்களா? உங்களோட மிகப்பெரிய அந்த அவ்வளவு விஷயத்தை எளியவர்களை அடக்குவதற்கு நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்கிறீங்களோ, நிச்சயமாக அந்த எளியவர்கள் தான் பல மாற்றங்களை உருவாக்கக்கூடியவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவே இல்லை. நான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சொல்கிறது என்னன்னா, நீங்கள் தொடர்ந்து உங்கள் 25 ஆண்டுகால வரலாற்றுலையும் சொன்னதையும் செய்வீங்க, சொல்லாததையும் செய்வீங்க, செய்ய வேண்டியதை செய்ய மாட்டீங்க. அதனால தான் நீங்கள் தோத்தீங்கிறத தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். உங்கள்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் இருந்துச்சு. அரசியல்வாதிகளோட எப்போவுமே திமுகனா அரசியல்வாதிகளோட ஆட்டம் அதிகமாக இருக்கும். இந்த 5 ஆண்டில் அதை கட்டுப்படுத்தி வச்சுருந்தீங்க. ஆனால் அதிகாரிகளோட ஆட்டம் மிக கடுமையாக இருந்துச்சுங்கிறத மறந்துட்டீங்க. நீங்கள் தோற்றதுக்கு மிக முக்கிய காரணமே பள்ளிக்கல்வித்துறை அதிகாரி தான். இப்பவும் அவங்க தான் இருக்கிறாங்க. இந்த ஆட்சியும் தோக்கடிப்பதற்கு அவங்க தான் ரெடியாக இருக்கிறாங்க. இந்த பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள், அந்த பழையவர்கள் அப்படியே இருக்காங்கல்ல, அவங்களும் நிதித்துறையும் சேர்ந்து தான் திமுக தோற்றதுக்கு மிக முக்கிய காரணம். இந்த 50,000 பேரும் குறைஞ்சது 10 ஓட்டுனால 5 லட்சம் ஓட்டு. நீங்கள் தோல்வி அடைஞ்சது மிக கம்மியான ஓட்டில் தான். என் பார்வையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடிக்காததுக்கு மிக முக்கிய காரணம் இந்த 50,000 பணியாளர்கள் தான் நான் குறிப்பிட்டு சொல்லுவேன். அவங்கள நீங்கள் ஆதரவு கொடுக்க முடியலைங்கிறது ஏமாற்று வேலை. அதான் ரொம்ப முக்கியம். நான் 16 ஆண்டுகள் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வியில் மாற்றுத்திறன் குழந்தைகளுக்காக மிகப்பெரிய சேவையும் பயிற்சியும் கல்வியும் அளித்த என்ன நீங்கள் நடுத்தருவில் நிற்க வச்சுருக்கீங்க அப்படின்னா நான் எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவேன்? எங்கள் அப்பா ஓட்டு போட்டார், எங்கள் அம்மா ஓட்டு போட்டாங்க, என் தாத்தா ஓட்டு போட்டார், நான் ஓட்டு போடுறது நானுமே ஓட்டு போட்டேன், இத்தனை காலம் ஓட்டு போட்டேன். ஆனால் இன்றைக்கி ஓட்டு போட முடியலையே. காரணம் என்ன? நீங்கள் நடுத்தருவில் நிறுத்திக்கோ. என்ன சொல்கிறது, தோல் உரிக்கும் பொழுது நான் என்ன செய்ய முடியும்? திமுக அதை உணரணும். அதான் ரொம்ப முக்கியம். உங்களை தோற்கடித்ததுக்கு மிக முக்கிய காரணம் நிதித்துறையும் பள்ளிக்கல்வித்துறையும் தான். வேறு யாருமே இல்லை. அதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். வருங்காலத்தில் சந்திரபாபு நாயுடு போல நீங்கள் ஆட்சியை பிடித்தீர்களானால் மறந்து விடாதீர்கள். செய்ய வேண்டியதை செய்யுங்க.
உங்களுக்கு நீங்கள் பெரிய சாணக்கியர்கள். ஆனால் ஒரு சின்ன ஆலோசனை சொல்கிறேன். பேராற்றல் மிக்க கலைஞர், ஏன் அவர் பேரறிஞர் முத்தமிழறிஞர்னு சொன்னாங்கன்னா, காமராஜரை பற்றி நீங்கள் புத்தகத்தில் நிறைய புத்தகத்தில் சொல்லியிருக்கிறீங்க. ஒரு ஊரில் பள்ளிக்கூடம் அமைக்கிறதுக்கு, காட்டாறு ஓடுற ஊரில் பள்ளிக்கூடம் அமைக்கிறதுக்கு அங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்த்து பள்ளிக்கூடம் அமைக்க முடியாதுன்னு அவர் சொல்லலை. மக்களுக்கு தான் சட்டம், மக்களுக்காகத்தான் சேவை. அதனால் அதிகாரிகளை மீறி அங்கே பள்ளிக்கூடத்தை அமைச்சார், அதிகாரிகளை மீறி அங்கே பாலத்தை கட்டினார், அதிகாரிகளை மீறி ஒருத்தருக்கு வேலை போட்டார். அப்படி தானே சொல்லி கொடுக்குறீங்க. ஆனால் நீங்கள் செஞ்சீங்களா? அதிகாரிகளுக்கு கட்டுப்பட்டு நீங்கள் ஆட்சியை ஆண்டிங்கன்னா வரலாற்றில் இந்த முறை நீங்கள் தோல்வி அடைந்தது மிகப்பெரிய தோல்வி என்று தான் நாங்கள் கருதுகிறோம். இனி ஒரு காலமும் திராவிட முன்னேற்ற கழகம் அடியோடு காணாமல் போகும். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் அதிகாரிகளுக்கு ஓட்டு செலுத்தவில்லை. அதிகாரிகளை கட்டுப்படுத்துவதற்கு உங்களுக்குத்தான் ஓட்டளித்தோம். நீங்கள் அதிகாரிகள் பின்னால் கூனி குறுகி ஆட்சி நடத்தினீர்கள் என்றால் எல்லாம் நாங்கள் கண்ணால் பார்த்துருக்குறோம். நீங்கள் தமிழ்நாட்டில் அரசியலே நடத்த முடியாது. திருந்திக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான். ஐயா இளம் தலைவர் உதயநிதி ஐயா இருக்கார். அவராவது வருங்காலத்தில் மக்களுக்காகத்தான் சட்டம், மக்களுக்காகத்தான் சேவை, மக்களுக்காகத்தான் கடமை, அதிகாரிகளுக்காக அல்ல. உங்கள் அதிகாரிகள் நிச்சயமாக உங்களை தோற்கடிப்பாங்கங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. அடுத்து இன்றைய ஆட்சி பள்ளிக்கல்வித்துறையில் இன்றைக்கி உள்ளடங்கிய கல்வியை குழி தோண்டி புதைப்பதற்கு ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டம் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது. எப்படின்னு சொல்கிறீங்களா? கடந்த 2012ஆம் ஆண்டு மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் தொண்டு நிறுவனங்கள் செய்த மோசடிகளையும், மக்களுக்கு அதாவது மாற்றுத்திறன் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய சேவையில் பணத்தை அடிக்கிறாங்கங்கிறதையும் தெரிஞ்சு உடனடியாக என்ஜிஓஸை அப்ரூவ் படுத்தினாங்க. அந்த என்ஜிஓஸை மாண்புமிகு ஸ்டாலின் ஐயா அவர்கள் மறுபடியும் ஊக்கப்படுத்தி தமிழ்நாடு உரிமைகள் என்ற திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கி அவர் தோல்வியும் பெற்றுவிட்டார். அதே திட்டத்தை அவர் ஒரு விங்காக தான் வச்சுருந்தார். அந்த விங்கை இன்றைக்கி ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வியோடு இணைப்பதற்கு பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஐயா மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஐயா அவர்களும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களும் சற்றே யோசித்து பாருங்கள். பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளை நம்பாதீர்கள். நிச்சயமாக உங்களை கழுத்தறுத்து விடுவார்கள். உங்களை நாளைய எதிர்காலத்தை அப்படியே சுவரெழுப்பி தடுத்து விடுவார்கள் என்பதை மனதில் கொள்ளுங்கள். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறத நீங்கள் முடிவெடுங்க. இன்றைக்கி ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வியில் ஒரு 1600 பேருக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு பணம் இல்லைன்னு என்ஜிஓவை கொண்டு நீங்கள் இணைச்சிங்க அப்படின்னா இது பின்னால் முழுக்க என்ஜிஓ கஸ்டடிக்கு மாறும். இங்கே இருக்கிற மாற்றுத்திறன் குழந்தைகளோட ஒட்டுமொத்த பணமும் யாருக்கோ ஒருத்தருக்கு சேரும். பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளுக்கு கமிஷன் போகும், என்ஜிஓக்களுக்கு கமிஷன் போகும், ஏன் அரசியல்வாதிகளுக்கு கூட கமிஷன் போகும். ஆனால் மாற்றுத்திறன் குழந்தைகளோட கல்வி பறிபோகுங்கிறத நீங்கள் மனசில் வச்சு இந்த விஷயத்தில் கவனம் செலுத்துங்க. ஏன்னா இன்றைக்கு இருக்கிற அதிகாரிகள் 25 வருஷமாக நாங்கள் பணி செஞ்சுருக்கிறோம். எங்களை இன்றைக்கும் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ்னு வாய் ஊசாமல் சொல்லுவாங்க. எங்களை சாகடிக்கணுங்கிறதுக்காகவே அவங்க பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த பணியாளர்கள். நான் யாரும் வருத்தப்படாதீங்க. உண்மையை சொல்கிறேன். எல்லாமே நான் சொல்கிறதெல்லாம் அனைத்தும் உண்மை. சின்ன சின்ன மாநிலங்கள் மணிப்பூர், ஹரியானா இந்த மாதிரியான மாநிலங்கள் எல்லாம் கூட அங்கே வேலை பார்த்த பணியாளர்களை ஈஸியாக 5 ஆண்டு வேலை பார்த்தீங்களா, வாங்க பணி நிரந்தரம் உங்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்லி கொடுத்தாங்க. இதில் பெரிய கொடுமை என்னன்னு நினச்சிங்கன்னு வைங்க, உச்சநீதிமன்றமே சிறப்பு பயிற்றுனர்களுக்கு, சிறப்பு கல்வியாளர்களுக்கு தகுதி தேர்வு டெட்டு கிடையாதுன்னு சொல்லிருச்சு. ஆர்சிஐ தான் முழுக்க வழிகாட்டுதல். அந்த ஆர்சிஐயும் தகுதி தேர்வு கட்டாயம் இல்லைன்னு சொல்லிருச்சு. ஆனால் தமிழ்நாடு தகுதி தேர்வு வைப்பேன்னு 144 ஜிஓவை போட்டு செயல்முறையை போட்டு இன்றைக்கி டெட்டு எப்படி நார்மல் ஆசிரியர்கள் டெட்டு கட்டாயம் இருக்குல்ல, அதுபோல் சிறப்பு கல்வியாளர்களுக்கு டெட்டு கட்டாயம்னு அதான் புரிதல். இன்றைக்கி இருக்கிற பள்ளிக்கல்வித்துறையோட அதிகாரிகளோட புரிதலே அதுதான். ஆக மாற்றுத்திறன் குழந்தைகளுக்கு கல்வி முழுமையாக போகக்கூடாது.
மாற்றுத்திறன் குழந்தைகள் நல்லா படித்து இந்த நாட்டில் வளரக்கூடாதுங்கிறதுல இன்றைக்கு பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. அப்படியான அதிகாரிகள்கிட்ட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இல்லை என்றால் நிச்சயமாக உங்கள் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குவார்கள். ஒரு கட்சியோட எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கியவர்கள் இந்த பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் தான். புரிந்து கொள்ளுங்கள். நாளைய எதிர்காலத்தை நீங்கள் உருவாக்க வேண்டுமென்றால் நீங்கள் முடிவெடுங்கள். எது சரி தவறு என்பதை நீங்கள் முடிவெடுங்கள். மக்களுக்கான ஆட்சியை நீங்கள் அதிகாரிகள்கிட்ட கேளுங்க. அதிகாரிகளுக்கான ஆட்சியை மக்களுக்கு கொண்டு வராதீங்கன்னு சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.